கொலிஜியம் மேல நீங்க எவ்வளவு விமர்சனம் சொன்னாலும் கொலிஜியம் அப்படின்ற ஒரு அமைப்புல நீதிபதிகள் அல்லது நீதித்துறையினுடைய தனித்தன்மை, அவங்க நியாயமாக இருந்தால் தங்களுடைய சுதந்திரத்தை தாங்கள் நிலைநாட்டிக் கொள்ள முடியும். ஒரு பெயரை பரிந்துரைக்கிறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கம் அவருடைய பெயரை நிராகரித்தால் கூட இரண்டாவது முறை அவர்கள் பரிந்துரைக்கும் போது இவர்தான் நாங்கள் உறுதியா இருக்கோம், இவர்தான் நீதிபதினு சொன்னா மத்திய அரசாங்கம் அதை ஏற்றாக வேண்டும் என்ற நிலைமை இருக்கிறது. புதிதாக சொல்லக்கூடிய ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், நீதிபதிகள் நியமன ஆணையம், அதுல 3 நீதிபதிகள் தான் இருப்பார்கள். 4 பேர் வேறு நபர்கள், சட்ட அமைச்சர், சட்டத்துறையினுடைய செயலாளர், 2 எமினன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீதித்துறையினுடைய தனித்தன்மை போயிடும், அதனுடைய சுதந்திரம் போயிடும், அரசியல் குறுக்கீடுன்றது அதிகமாயிடும் சொல்றாங்களே. நான் அந்த வாதத்தை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா உலகமெங்கும் இந்த நிர்வாகம் தான் நிர்வாக இயந்திரம் தான் நீதிபதி நியமிக்க பண்ணுறாங்க. எந்த உலகத்துலையும் அடிமைத்தனமான நீதிபதி யாரும் வரல. ஏன்னா மென் ஆஃப் ஸ்டர்லிங் கேரக்டர்னு சொல்கிறான். குண குன்றுகளாக இருக்கக்கூடியவர்களை நியமனம் பண்ணும்போது எந்த அரசாங்கம் இருந்தாலும் யாராக இருந்தாலும் முடியாது. ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா நீதிபதிகள் நியமிக்கும் போது அது கிட்டத்தட்ட ஒரு கிளப் மெம்பர்ஷிப் மாதிரி. நான் 2 பேர் சேர்ந்தால் நீங்கள் எங்கள் கிளப்பில் மெம்பர் ஆகலாம். அப்போ அந்த 2 பேருடைய ஒரு லிமிட்டட் நாலேஜ் சொல்லக்கூடிய ஒரு குறுகிய ஞானத்தை அடிப்படையில், உதாரணமாக ஒரு காலத்தில் 95 வருஷம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் 5 நீதிபதிகளும் வெளி மாநிலத்திலே வந்தவங்க. அவங்களுக்கு எப்படி இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பற்றி தெரியும்? யாரையோ ஒருத்தர் கேட்குறாங்க, நான் பரவலாக கேட்குறேன்னா அது கேட்கறதுக்கு என்ன சட்டத்தில் எங்கேயுமே இடம் இல்லையே. கேட்காட்டா என்ன? கேட்குறேன், கேட்காமலும் இருக்கலாம்ல. ஸோ சட்டப்படி நிர்பந்தமே கிடையாது. அவங்க 10 பேரை கேட்குறோம், 20 பேரை கேட்குறோம் அப்படின்னு இப்போ கட்ஜு கூட சொல்கிறாரு, நான் 20 பேரை கேட்டேன். அது முக்கியம் இல்லை. சட்டப்படி சில தேர்வு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம்தான் இந்த குறைகளை நிவர்த்தி பண்ண முடியும். இதுவரை 93வது வருஷத்துக்கு முன்னால் இதே நீதித்துறையில் உலக புகழ்பெற்ற நீதிபதிகள் பெயரெல்லாம் இருந்தது. கிருஷ்ணய்யர், சின்னப்ப ரெட்டி, பகவதி, சந்திரசூட், D.A. தேசாய். ஏன் 93வது வருஷம் நடைமுறைக்கு பிறகு நீதிபதிகள் நியமனம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ஏன் அவர்களால் ஒரு சின்னப்ப ரெட்டியோ ஒரு கிருஷ்ணய்யரோ இன்னைக்கு உருவாக்க முடியவில்லை என்பதை பதில் சொல்லணும். அதனால்தான் ஒரு மாற்று அமைப்பு முறை, ஒரு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், நீதிபதிகள் நியமனம் பண்ணக்கூடிய ஒரு தனி ஆணையம் உண்டாக்க வேண்டும். அந்த ஆணையத்துக்கு முழு அதிகாரம் இருக்க வேண்டும். பெயர்களை வாங்குறதுலேருந்து, பெயர்களை பரிசீலனை பண்ணுறதுலேருந்து, அவங்க பின்னணியை சோதிக்கிறதுலேருந்து, அவங்க எல்லா விதமான தகவலையும் திரட்டிய பிறகு அவங்க குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு அமைப்பு இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அது மாதிரியான அமைப்பு இன்றைக்கி இல்லைங்கிறது தான் உண்மை. கொலிஜியம் முறை தவறு அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்லி வர்றீங்க, அதற்காக அடுக்கடுக்கான வாதங்களையும் முன்வைக்கிறீங்க. ஆனால் இதே மாதிரியான ஒரு கொலிஜியம் அமைப்பில் தான், அதன் மூலமாகத்தான் நீங்களும் கூட நீதிபதியாக முடிஞ்சிருக்கு. நான் என்னை கிருஷ்ணய்யர் அளவுக்கு சின்னப்ப ரெட்டி சொல்லலை. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய நீதித்துறை சுதந்திரம் அப்போ இல்லை, நிர்வாக தலையீடு இருந்ததுன்னு சொன்ன காலகட்டத்தில் மிகப்பெரிய ஜெயன்ஸ் எல்லாம் இருந்த ஃபீல்டில் இன்றைக்கி ஒரு ஜெயின் கூட இல்லையங்கிறது தான் உண்மை. இப்போ என்னுடைய பிரச்சனை நீங்கள் தனியாக சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். என் பெயர் 2001வது வருஷம் பரிந்துரைக்கப்பட்டது, ஆனால் நான் நீதிபதி ஆலை. 2004வது வருஷம் பரிந்துரைக்கப்பட்டது, நான் நீதிபதி ஆலை. 2006வது வருஷம் அப்போ 3 கொலிஜியம் என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் என் பேரை வரவே இல்லை. 2006ல் தான் நான் நீதிபதி ஆனேன். அப்போ 5 வருட காலம் எனக்கு நீதிபதி பதவி கிடைக்கல. இதே மார்க்கண்டேய கட்சி என்னுடைய நியமனத்தை எதிர்த்து அவர் அறிக்கை எழுதினார். அதனால் இந்த துறையில் என்ன நடக்கும் நடக்காதுன்னு யாருக்கும் தெரியாது. இட் ஷுட் நாட் பி லெஃப்ட் டு த வேகரிஸ். இது ஒரு சான்ஸுக்கு விட முடியாது. ஒரு லாட்டரி சீட்டில் ஒருத்தர் கிடைக்கிறது மாதிரியான ஒரு அமைப்பாக இதை மாற்றிடக்கூடாதுன்றீங்க. முடியாது. இதற்கான தீர்வுன்றது கொலிஜியம் அப்படின்ற அமைப்பை மாற்றிட்டு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு கடந்த ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கு பேச்சில் மறுபடியும் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. கொலிஜியத்தை மாற்ற வேண்டும், மாற்றுவதற்கான தீர்வு இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன்ல இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இப்போ நீதித்துறை சீர்திருத்தம் என்பது கோர்ட்டு வழக்குகளாலோ தீர்ப்புகளாலோ வராது. அரசமைப்பு சட்டத்தில் 2 ஷரத்து தான் நீதிபதி நியமனம் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஷரத்தை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு 3 தீர்ப்புகள் வந்திருக்கு. அப்போ உச்ச நீதிமன்றமே 3 காலகட்டங்களில் 3 விதமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார். கடைசியாக வழங்கின தீர்ப்பு தான் 1993 வந்தது. அதில் தான் இந்த அப்பாயின்மெண்ட் மெத்தடையே, இந்த நியமன முறையே அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அப்போ சீர்திருத்தம் என்பது தீர்ப்புகளால் வரக்கூடாது, சட்டத்தின் மூலம், நாடாளுமன்றத்தின் மூலம் தான் வரணும். அப்படி என்றால் அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும், அதற்காக தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். அதை தான் காங்கிரஸ் அரசாங்கம் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் பாஜக அரசாங்கம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அரசமைப்பு சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது, புது சட்டம் வந்திருக்கு. இப்போ வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வழக்கறிஞர்களுக்கு போதுமான பங்கு கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அது ஒன்று. ரெண்டாவது இப்போ ரொம்ப குறுகிய உறுப்பினர்கள் தான் அதில் இருக்காங்க, ரொம்ப லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, விரிவுபடுத்த வேண்டும் சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட விரிவு தேவை
இன்னும் அதிகமான பங்கீடு யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் பற்றி விவாதிக்க வேண்டும் என்பதில் இல்லை. இப்போ கூட இருக்கக்கூடிய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வந்து எல்லாருடைய கருத்தையும் கேட்டிருக்காரு. இதுக்கு ஒரு நாடு தழுவிய விவாதத்தின் மூலம் ஒரு உரிய சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் ஒரு நிரந்தர அமைப்பை உருவாக்க வேண்டும். அது சட்டப்பூர்வமான அமைப்பாக இருக்க வேண்டும். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உருவாக்க வேண்டும் ஒழிய தேர்ந்தெடுக்கப்படாத நீதிபதிகளால் உருவாக்க முடியாதுங்கிறதா என்னுடைய கருத்து. நீதித்துறையில் இடஒதுக்கீடு வேண்டும், நீதிபதிகள் நியமனத்திலும் இடஒதுக்கீடு வேண்டும், எல்லா பிரிவினருக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்ற கோரிக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே வந்து மாவட்ட அளவில் வந்து ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடியது உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் இந்தியா மாதிரி ஒரு பன்முகப்பட்ட ஒரு நாட்டில் பல மொழிகள் பல பல பழக்க வழக்கங்கள் ஒரு நாட்டில் வந்து ஒரு தலைமை நீதிமன்றம் வந்து எல்லா மக்களுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இருக்க முடியும். அது ஒரு சமுதாயத்துக்கோ இல்லை ஒரு கம்யூனிட்டிக்கோ சொந்தமாக இருக்க முடியாது. அதனால் தேர்ந்தெடுக்கப்படும் போது எல்லா மக்களையும் பிரதிநிதித்துவப்படக்கூடிய எல்லா மதங்களையோ எல்லா ஜாதிகளையோ அல்லது எல்லா பிரதேசங்களையோ பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால்தான் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ வந்து இங்கிலாந்து நாடு நம்ம ஆட்சி செய்யும்போது எல்லாம் வெள்ளைக்காரனாக இருந்தோம். ரொம்ப நாள் அவங்களால ஆட்சி செய்ய முடியல. அவங்க நல்ல முறையில் தீர்ப்பு சொன்னாங்களாங்கிறத விட இந்த நாட்டுக்கு இந்த மாதிரியான நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் இந்தியர்களை சேர்க்க வேண்டும். அப்படி தான் முதல்ல முத்துசாமி ஐயர் வந்து முதல் ஹைகோர்ட் ஜட்ஜாக மாறுறாரு. அது மாதிரி வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்றால் பன்முகத்தமை கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லா தரப்பினருக்கும் பிரித்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற அரித்மெட்டிக்ஸ்க்கு நான் போல, ஆனால் எல்லா தரப்பையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால்தான் அது ஒரு நாட்டோட வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இருக்க முடியும். கிரிக்கெட் கிளப்பில் பிரச்சனை பண்ணவர்கள் ஏன் தங்களோட சொந்த வாழ்க்கையில் வேறு விதமான ஒரு அளவுகோல்களை வைத்துக் கொள்ளவில்லை என்பது என்னோட பிரச்சனை. இப்போ ராஜீவ்காந்தி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அவங்க தண்டனை குறைக்க முடியும். வேண்டுமென்றே சில பேர் பிரச்சனை பண்ணுறாங்க.